Hi Suriyan Techwares. இன்னைக்கு பார்த்தோம்னா OnePlus பிராண்டோட புல்லட் வயர்லெஸ் Z பேஸ் எடிஷன் ப்ளூடூத் ஹெட்செட் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா OnePlus புல்லட் வயர்லெஸ் Z பேஸ் எடிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பிளாக் கலர் தான் வாங்கியிருக்கோம். அதனோட பாக்ஸில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனுக்கு உண்டான சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட்டோட பாக்ஸை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது சவுண்ட் யூ கேன் ஃபீல்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பாக்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது ஹெட்ஃபோன் வந்து பேக் சைடில் நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிளாக் கலர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபார் 10 minutes என்ஜாய் ஃபார் 10 hours கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. சில ரீடிங் மெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரீடிங் மெட்டீரியல் வந்து இந்த ஹெட்ஃபோனுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரெட் கேபிள் கிளப்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டும் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நமக்கு ஏதாவது இந்த இயர்பட்ஸ் வந்து சைஸை வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஏதாவது டேமேஜ் ஆச்சா சேஞ்ச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா 4 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வந்து பெரிய சைஸும் அதுக்கப்புறம் 2 வந்து சிறிய சைஸும் கொடுத்துருக்காங்க. இதில் பேக்கேஜிங்காக ஒட்டியிருக்கிற டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இயர்பட்ஸை வந்து வெளியே எடுக்கலாம். இது வந்து பிளாக் கலரு, பார்க்குறதுக்கே நல்லா லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் குவாலிட்டியும் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது தெரியுது. இப்போது பேக்கேஜிலேருந்து நெக் பேண்டு வந்து வெளியே எடுத்து பார்ப்போம். இது வந்து கையில் தொடும்போதே பிளாஸ்டிக் குவாலிட்டி அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. பார்க்கும்போதும் நல்லா பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க போல தெரியுது. இதனோட இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. 2 இயர்பீஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இது மேக்னெட் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம தேவைப்படாத டைமில் வந்துட்டு ஜாயின் பண்ணி வச்சிடலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கழுத்துலேருந்து நெக் பேண்ட் வந்து எங்கேயும் மிஸ் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த இயர்பீஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து காதில் பிக்ஸ் சொல்கிறதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நெக் பேண்டில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா OnePlus லோகோ கொடுத்துருக்காங்க. அதனோட ஃபினிஷிங் மோல்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. எந்த ஒரு கேப்பும் இல்லை. பார்க்குறதுக்கு நம்ம நீட்டாக இருக்குது. நெக் பேண்டோட இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரால் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பட்டன் குவாலிட்டிலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு 2 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி நாம் வந்துட்டு வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டைப் சி போர்ட்டை கவர் பண்ணுறது பிளாஸ்டிக் காப் எதுவும் தரல. இதில் ஐபி ரேட்டிங் சொல்கிறாங்க, வாட்டர் ப்ரூஃப் பண்ணிவிட்டு. இதை கவர் பண்ணாமல் உள்ளே என்ன குவாலிட்டி கொடுத்துருக்கான்னு தெரியல. நெக் பேண்டில் இருக்கிற பிளாஸ்டிக் ஃப்ளெக்சிபிள் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோல்டு பண்ணுற அளவுக்கு இருக்குது. இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்கெட்டில் கேரி பண்ணிட்டு போகிற அளவுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இதில் கொடுத்துருக்கிற பட்டன் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் ஆகட்டும், வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டைட்டும் இல்லாமல் லூஸும் இல்லாமல் ஆவரேஜ் ரேஞ்சில் இருக்குது. பட்டனுக்கு இடையிலான கேப்பும் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக் பேண்டில் இருந்து இயர்பட்ஸ் உண்டான ஒயர் வந்து இதில் வந்து பிளாக் கலர் வாங்கியிருக்கோம். இதிலே வந்து ரெட் கலரும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டது செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதனோட ஃப்ளெக்சிபிள் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபோல்ட் ஆகுது. ஃப்ளெக்சிபிள் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2190. நம்ம இது ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1900. 300 rupees டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனோட இயர்பட்ஸ் வந்து காதில் எந்த அளவுக்கு ஃபிட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நல்ல ஃபிட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக தான் பிடிச்சிருக்கு. இந்த ஹெட்ஃபோன் வழியாக நான் மியூசிக் கேட்கும்போது அதனோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, பரவாயில்ல. இதில் பார்த்தீங்கன்னா 9mm டிரைவர் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து பேஸ் வந்து ஒரு ஆவரேஜ் லெவல் தான் கிடைக்குது. இதனோட பேட்டரி பேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா 17 hours வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு 12 to 13 hours யூஸ் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு நல்லா வருது. இதில் பார்த்தீங்கன்னா 10 minutes சார்ஜ் பண்ணால் 10 hours யூஸ் பண்ணால் சொல்லியிருக்காங்க. இது வந்து OnePlus சார்ஜர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. அதர் பிராண்ட் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது OnePlus சார்ஜர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக தான் சார்ஜ் ஆகுது.
இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த இயர்பட்ஸை வந்து ஓப்பன் பண்ணும்போது ப்ளூடூத் ஹெட்செட் ஆட்டோமேட்டிக் வந்து ஆன் ஆயிரும். இயர்பட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். நம்ம வந்து மேனுவலாக எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணவோ ஆன் பண்ணவோ தேவையில்லை. அதே மாதிரி நம்ம கால் வரும்போதும் ஜஸ்ட்டு இயர்பட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாலே போதும், கால் அட்டன் ஆயிரும். திரும்ப நம்ம இயர்பட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் கால் வந்து கட் ஆயிரும். மியூசிக் அதே மாதிரி தான். ப்ளே அண்ட் பாஸ் வந்து ஜஸ்ட் வந்து இயர்பட்ஸ் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது சாங்ஸும் ப்ளே அண்ட் பாஸ் ஆகும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 மீட்டர் வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சிக்னல்ஸ் லாஸ் இல்லாமல் வந்து கனெக்ட் ஆயிரும். இந்த ஹெட்ஃபோன் வழியாக நம்ம கால் பேசும்போது அதனோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.